4 துறைகளும் இன்றைக்கு அதாள பாதாளத்தினுடைய வளர்ச்சியின் அதாள பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. இன்றைக்கு தொழில் முதலீடு தமிழகத்தில் சரியான முறையில் வரப்படவில்லை. இன்றைக்கு 30 மாநிலங்களில் தொழில் முதலீடு இன்றைக்கி கீழே போயிடுச்சு. கடைசி மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்குது. இந்த சூழலில் இந்த தமிழகத்தில் அடிப்படை மாற்றத்தை உருவாக்கினால் மட்டும்தான் இந்த தமிழகம் வந்து ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக மாற முடியும் என்ற நம்பிக்கையோடு அப்துல் கலாம் விஐபி கட்சி 3 கொள்கைகளை முன்னெடுக்கிறது. அதாவது விவசாயம் சார்ந்த பொருளாதார கொள்கைகளை கட்டமைத்தால் மட்டுமே இந்த தமிழகத்தை இந்த இழிநிலையிலிருந்து மீட்டெடுக்க முடியும். 80 லட்சம் மாணவர்கள் 80 லட்சம் இளைஞர்களுக்கு இன்றைக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்ற சூழலில் இன்றைக்கு அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அதனுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, தரமான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னா இந்த கொள்கைகளை அமல்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதாவது விவசாயம் சார்ந்த பொருளாதார கொள்கை கட்டமைக்கப்பட வேண்டும். விவசாயம் சார்ந்த தொழில் கொள்கை உருவாக்கப்படணும். விவசாயம் சார்ந்த உற்பத்தி கொள்கை உருவாக்கப்படணும். விவசாயம் சார்ந்த சேவை கொள்கை உருவாக்கப்படணும் என்பது இந்த எந்த கருத்து வேறுபாடு இல்லாத அதை கொண்டு வந்தால் மட்டும்தான் 2 கோடி மாணவர்களுக்கு, 2 கோடி இளைஞர்களுக்கு, 2 கோடி தொழிலாளர்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலைவாய்ப்பை உறுதி செய்ய முடியும். அவர்கள் எந்த துறையில் படிச்சிருந்தாங்க, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, ஐடிஐ படிச்சிருந்தாலும் சரி, 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த அடிப்படை கொள்கையை மாற்றினால்தான் இது நடக்கும் என்று அப்துல் கலாம் விஷன் இந்தியா பார்ட்டி நம்புகிறது. எனவே அதற்காக 3 முக்கிய கொள்கைகளை வடிவமைத்திருக்கிறோம். அதாவது வெண்மை புரட்சி, நீல புரட்சி அண்ட் பசுமை புரட்சி. இந்த நீல புரட்சியும் பசுமை புரட்சியும் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் வெண்மை புரட்சி முக்கியம். அதான் மையம். அதான் ஊழலற்ற நேர்மையான ஒரு விரைந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுப்பதா வெண்மை புரட்சி. அப்போ அதுக்குரிய சட்டங்களும் திட்டங்களும் பன்முக திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான நாங்கள் சட்டம் வச்சிருக்கோம். ரைட் டு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், லோகாயுக்தா, தென் இ கவர்னன்ஸ் ஃப்ரம் விஏஓ டு சீஃப் மினிஸ்டர், தென் பிரிங்கிங் ஏ டிரான்ஸ்பரண்ட் சொசைட்டி. இதெல்லாம் ஒர்க் பண்ணுவோம். 2வது அதுக்கு அடுத்து நீல புரட்சி, நதிகளை இணைப்போம். அதிதிறன் நீர்வழிச்சாலையை தமிழகத்தில் மட்டுமல்ல, ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் கொண்டு வந்து 3000 டிஎம்சி தண்ணீர், கடலில் கலக்கக்கூடிய 3000 டிஎம்சி தண்ணியை இந்த 4 மாநிலங்களும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையோடு இதை சாதிப்போம். அடுத்த 5 to 10 வருடங்களுக்குள்ள சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை அப்துல் கலாம் கொடுத்திருக்கார். அதன்படி அத்தனை மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே இது நடக்கும். இது நடந்தால் விவசாய புரட்சி நடக்கும். அது விவசாய புரட்சி 2ஆம் பசுமை புரட்சி அல்ல. இந்த கவர்மெண்ட் ஏமாத்துறது மாதிரி 2ஆம் பசுமை புரட்சி அல்ல. நிரந்தர பசுமை புரட்சியை, முப்போகமும் விளைவிக்கக்கூடிய பசுமை புரட்சியை கொண்டு வருவதற்கான வழிமுறை இருக்கு. இன்றைக்கு தமிழகம் நெல்லுலையும் சரி, கரும்புலையும் சரி, மற்ற பயிர்களையும் சரி, மற்ற வெஜிடபிள்லையும் ஃப்ரூட்ஸ்லையும் சரி, வளமான நாடுகளுக்கு சமமாக வளரக்கூடிய வல்லமை பெற்ற நாடு தான் தமிழ்நாடு. ஆனால் விவசாயிக்கு தேவையான ஒரு நீர் கிடையாது. அவங்களுக்கு தேவையான உரங்கள் சரியான நேரத்தில் போய் சேர்றதில்லை. அவங்களுக்கு தேவையான மானியங்கள் சரியான நேரத்தில் கிடைக்கிறதில்ல. லோன் இன்னைக்கு 24,000 கோடி லோனை வாங்கிட்டு ஒரு போகம் கூட விளைவிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு அரசு சப்போர்ட் இல்லாதனால ஒரு போகம் கூட விளைவிக்க முடியாமல் அந்த வாங்கின லோனை கட்ட முடியாமல் இன்னைக்கு விவசாயம் பண்ணுறாங்க. அதனால் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிட்டு விவசாய உற்பத்தியை பெருக்கி அதன் மூலமாக இந்த கடனில் ஏற்படக்கூடிய இழப்பை ஈடு செய்யக்கூடிய கொள்கை எங்களுக்கு தெரியும். அப்துல் கலாம் லட்சிய இந்தியா இயக்கத்திற்கு தெரியும். அந்த கொள்கையை கொண்டு வருவோம் என்று இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சொல்லிக்கிறேன். இந்த 3ஐயும் கொண்டு வந்தால் மட்டும்தான் தமிழகம் ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக மாற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடு கல்வியில் அடிப்படை மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுல நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அப்பதான் தமிழ்நாடை மாற்ற முடியும். கல்வியில் அடிப்படை கொள்கைனா எல்கேஜி, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒழிக்கணும். முதல்ல ஒழிச்சிட்டு 7 வயது வரை ஒரு இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்டல் என்விரான்மெண்ட், இந்த என்விரான்மெண்ட்டில் மாணவர்கள் படிக்கணும். அந்த என்விரான்மெண்ட் ஒரு குடும்ப என்விரான்மெண்ட்டாக இருக்கணும், ஒரு விளையாட்டு என்விரான்மெண்ட்டாக இருக்கணும், ஒரு கற்பனை திறனை வளர்க்கக்கூடிய என்விரான்மெண்ட்டாக இருக்கணும், ஒரு போட்டி மனப்பான்மையும் ஒரு போட்டி போட்டு சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்ற மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். இந்த என்விரான்மெண்ட்டில் அத்தனையிலையுமே இன்னைக்கு படிச்சுட்டு பல பெண்கள் கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்காங்க. படிச்சுட்டு கல்யாணம் முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் சும்மா இருக்காங்க. அவங்க 2 மணி நேரத்தை ஒதுக்கி அந்த இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் கேர் சென்டருக்கு போவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா அத்தனை பெண்களுக்கும் படித்து விட்டு வீட்டில் ஒன்றும் செய்ய முடியலன்னு மனம் புடுங்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கான வேலை வாய்ப்பாக இது அமையும். அவர்கள் கண்டிப்பாக இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவங்க ஒரு குடும்ப என்விரான்மெண்ட்டில் இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லித் தர வேண்டிய ஒரு சூழ்நிலை பயிற்சி கொடுத்த பிறகு நடக்கும். இந்த என்விரான்மெண்ட் வரும்பொழுது எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜிக்கு டொனேஷன் கொடுத்து பிள்ளையை சேர்க்கணுன்ற நிலைமையை ஒழிப்போம். இங்கே 2வது SSLC +2 இன்றைக்கு அதுதான் இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு
ப்ரெஷரை உருவாக்கியிருக்கு, அழுத்தத்தை, மன அழுத்தத்தை உருவாக்கியிருக்கு. பெற்றோர்களுக்கு ஒரு மன அழுத்தம் உருவாகியிருக்கு. ஏன்னா +2 2 வருஷம் படிக்கிறான், 9th 10th 2 வருஷம் படிக்கிறான். இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது. அப்போ இது என்ன ஆகுது, இன்ஜினியரிங் தரமான இன்ஜினியர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க, தரமான மருத்துவர்கள் கிடைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றணும்னா இதை ஈஸ் பண்ணணும், இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த 9, 10, 11, 12 4 வருட ப்ரீ கிராஜுவேஷன் கோர்ஸாக உருவாக்கி இந்த 4 வருட ப்ரீ கிராஜுவேஷன் கோர்ஸில் செமஸ்டர் சிஸ்டம், அதாவது 6 மாதத்துக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சு, அப்போ 8 செமஸ்டர், அந்த 8 செமஸ்டருடைய கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் தான், கிரேடு தான், மார்க் அல்ல கிரேடு. இந்த கிரேடு தான் அவங்களுடைய அடுத்த கல்வி தகுதியை நிர்ணயிக்கும். அப்போ இது மூலமாக ஒரு மாற்றம். அடுத்து கல்லூரி, மேல்நிலை கல்லூரி கல்வியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்னைக்கு சர்வதேச தரத்தில் இல்லை. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதனால் 3 வருட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை 4 வருடமாக மாற்றி இடையில ஒரு வருடம் கண்டிப்பாக அவங்க இண்டஸ்ட்ரியிலையும் சேவைத்துறையிலையும் விவசாயத்துறையிலையும் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, அந்த வாய்ப்பின் மூலமாக அவங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ், அவங்களுக்கு தேவையான ஒரு ஆப்டிடியூடு, ஒரு ஒர்க்கிங் என்வைரன்மெண்ட்டுக்குரிய பழக்க வழக்கம் கொடுத்து வெளியே வந்த உடனே வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை அவங்களுக்கு அங்கே உருவாக்கி கொடுப்போம். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் அவங்க கலந்து கொண்டு வெற்றி பெற்று, அதாவது மெரிட்டில் வெற்றி பெற்று அவங்க செல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். 2வது இன்ஜினியரிங் காலேஜ் இன்றைக்கு 4 வருடமாக இருக்கிறது. 4 வருடத்தை 5 வருடமாக்கி 1 வருடம் கட்டாய தொழில் பயிற்சி. அத்தனை தொழில் நிறுவனங்களும் இந்த தொழில் பயிற்சியை கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி அவங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஆப்டிடியூட் இதெல்லாம் கொடுத்து, ஸ்கில்லை கொடுத்து, அந்த ஸ்கில் மூலமாக 5 வருடம் அவர்கள் படித்து முடித்தால் கோர் செக்டார்லேயே ஐடி துறைக்கு இணையான சம்பளத்தை அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பை அத்தனை இண்டஸ்ட்ரியை உருவாக்கி கொடுப்போம் என்று சொல்லிக்கிறேன். அடுத்து 550 என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில். இதில் பாதி என்ஜினியரிங் கல்லூரியை விவசாய கல்லூரியாக மாற்றம் செய்து விவசாயத்துக்கு ஏற்ற பொருளாதார கொள்கையை வகுத்து, அந்த பொருளாதார கொள்கைக்கு ஏற்ப ஒரு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை, எந்த துறையை அவர்கள் தேர்ந்தெடுத்து படித்தாலும் சரி, கோர் இண்டஸ்ட்ரியை உருவாக்கி அந்த கோர் இண்டஸ்ட்ரியில் அவர்களுக்கு இணையான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து பல்வேறு மட்டங்களில் ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஹியூமானிட்டிஸ் அத்துணை துறைகளையும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி வகையில் அப்துல் கலாம் மிஷன் இந்தியா பார்ட்டி கொள்கைகளை வடிவமைத்திருக்கிறது. இந்த கொள்கைகள் மூலமாக முன்னெடுத்து நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். சார் அதெல்லாம் பழைய கதை சார், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க பிஜேபி குடும்பம் எப்படி சார் அப்துல் கலாம் வச்சு யார் சார்? அவங்க பிஜேபி சார், அவங்க எப்படி இதாக சார்? இப்போ வைகோ அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் ஏதோ தொகுதியில் போட்டியிடுற மாதிரி இருக்குது, அவரை எதிர்த்து நீங்கள் போட்டியிடுற வாய்ப்பு இருக்கா? அது நம்ம கட்சி செயற்குழு பொதுக்குழுக்கெல்லாம் முடிவு பண்ணுவோம் சார். அது ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு எந்த தொகுதியில் நாங்கள் யாரையும் எதிர்த்து போடுறது எங்கள் நாங்கள் நிற்கணுன்றதான் சொல்கிறோம். ஏன்னா வைகோ ஒரு மிக சிறந்த பார்லிமெண்டேரியன், ஒரு நல்ல தலைவர். அது மாதிரி ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு தனி குவாலிட்டி இருக்குது. அதனால் எங்களுடைய நோக்கம் ஒருத்தரை எதிர்த்து இல்லை. அப்துல் கலாம் எங்களுக்கு ஒரு வழி சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? நீ தலை சிறந்த மனிதனாக ஆவது அடுத்தவர்களின் தோல்வியில் அல்ல, உனது வெற்றி, உனது லட்சியத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எங்கள் லட்சியத்தை தான் நாங்கள் முன்னெடுக்கிற வழிய அடுத்தவங்க தோல்வி அடைந்து அதில் நாங்கள் வெற்றி பெறணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் லட்சியம் மக்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஓட்டு போடணும். எங்கள் லட்சியம் மக்களுக்கு பிடிக்கிற வரை நாங்கள் ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். இந்த முயற்சியை பயிற்சி பண்ணிகிட்டே இருப்போம். அந்த பயிற்சி என்னைக்கு வெற்றி அடையுதோ அந்த முயற்சி எங்களுக்கு திருவினையாகும். தென் மாவட்டங்களுக்கு பொதுமக்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க, மக்களோட மாற்றங்கள் ஏதாவது தெரியுது சார்? அருமையாக இருக்குது சார். மக்கள் யாரெல்லாம் சந்திக்கிறணும், எந்த இளைஞர்களை சந்திக்கிறோம், எந்த மக்களை சந்திக்கிறோம், பொதுமக்கள் கிராமத்திலையும் நகரத்திலையும் பல்வேறு தரப்பை சேர்ந்த மக்கள், அதாவது இப்போ ப்ரொஃபஷனல்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இத்தனை பேரையும் காமன் பீப்புள்லேருந்து அத்தனை பேருமே மாற்றத்தை வேணும்னு விரும்புகிறாங்க சார். இப்போ அவங்க முன்னால் நம்ம போய் இந்த அப்துல் கலாமுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது, அப்துல் கலாம் ஆட்சி வந்தால் இது நடக்கும் என்ற கருத்துக்களை சொல்லும்போது 100% அப்படியே மாறுறாங்க. அப்போ எங்கள் முன்னால் கண்ணு முன்னால் தெரியுது. எங்களுக்கு என்ன இப்போன்னா, நாங்கள் 2% பேரை ரீச் பண்ணோம்னா எங்களுக்கு 6% ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கும் சார். 5% பேரை நாங்கள் ரீச் பண்ணோம்னா 15% ஓட்டு கிடைக்கும். 10% பேரை நாங்கள் என்னைக்கு ரீச் பண்ணுறோமோ அன்னைக்கு எங்களுக்கு 30% ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கும், வெற்றி உறுதி. அப்போ எங்களுக்கு எவ்வளோ தூரம் ரீச் பண்ணுறது தான் இன்றைக்கி எங்களுக்கு சேலஞ்ச். எவ்வளோ மக்களை ரீச் பண்ணுறது தான் இன்றைக்கி எங்களுக்கு சேலஞ்ச். சரிங்களா? எவ்வளோ இளைஞர்களை ரீச் பண்ணுறது தான் எங்களுக்கு சேலஞ்ச். அது இந்த இதுக்காக பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம். அந்த பயிற்சி வகுப்பில் எல்லோரும் இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 100 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னும் அப்ளை பண்ணதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதில் எத்தனை பேருக்கு நாங்கள் பயிற்சி முகாம் நடத்துகிறோமோ அதில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அப்போ தான் நாங்கள் தொகுதி எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் எங்களுக்கே தெரியாது ஒரு தொகுதியா இல்லை ஒன்றுமே இல்லையா இல்லை 234 எங்களுக்கு தெரியாது. கூட்டணிக்கு ஏதாச்சும் காந்தி மக்கள் இயக்கம் தவிர வேற ஏதாச்சும் வாய்ப்பு இல்லை சார்? இப்போதைக்கு வாய்ப்பு ஏன்னா கூட்டணியே இல்லை சார். இங்கே தமிழ்நாட்டில் எங்கே கூட்டணி இருக்கா? ஒரு கூட்டணியை வைத்து மிக பெரும்பான்மையாக பலம் கொண்ட அதிமுக கூட்டணி இல்லை, தனி சின்ன கட்சிகளோடு நிற்கிது.
திமுக இன்னைக்கு கூட்டணிக்கு ஆள் இல்லை, சரிங்களா? ஒரு காங்கிரஸ் அவங்களும் பழைய கூட்டணியாக இருக்காங்க, அவங்கள்ட்ட வேற ஆள் கிடையாது. இன்னைக்கு மற்ற கட்சி எல்லாமே தனித்தனியாக நிற்கிற சூழ்நிலை தானே இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை தானே. அதாவது இன்னைக்கு இந்த ஆரோக்கியமான சூழ்நிலை இன்றைக்கு இந்த தேர்தலில் தான் நடக்குது. ஏன்னா மக்கள் முன்னால இன்னைக்கு எல்லாருமே தனித்து நிற்கிறாங்க. இப்போ மக்கள் தான் இன்னைக்கு முடிவு எடுக்கணும். இந்த நமக்கு ஒரு முதலமைச்சர் வேண்டுமா? 15 வருஷமா எத்தனை முதலமைச்சர்? ஒரு 3 முதலமைச்சர், ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எத்தனை முதலமைச்சர்? 3 முதலமைச்சர். அதுக்கடுத்து ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர், ஒரு 5 கிச்சன் முதலமைச்சர்கள், அதுக்கடுத்து 3 முதலமைச்சர் வந்திருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய ஆட்சி இத்தனை 3 முதலமைச்சர் 4 முதலமைச்சர், அதாவது மக்கள் நிலையான ஆட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, நிலையான கட்சி ஆட்சி தான் ஓட்டு போடுறாங்க. ஆனால் இந்த கட்சி எத்தனை முதலமைச்சர் மக்கள் கொடுக்குறாங்க? 3 முதலமைச்சர். அதனால என்ன, இன்னைக்கு விவசாயத்தில் கீழே போயிட்டோம், தொழில்துறையில் கீழே போயிட்டோம், சேவைத்துறையில் கீழே போயிட்டோம். படித்தவர்களுக்கு வேலை இல்லை, விவசாயிக்கு தண்ணி இல்லை, விவசாயம் தற்கொலை பண்ணுறான், தொழில் பண்ணக்கூடிய கந்து வட்டி வாங்கி தற்கொலை பண்ணுறான், மாணவன் படிக்கிற மாணவன் ப்ரெஷர் இல்லாமல் ஸ்கூலில் படிக்கிறவன் தண்ணி அடிக்கிறான், டாஸ்மாகில் போய் தண்ணி அடிக்கிறான். ரெண்டாவது அவன் ப்ரெஷர் தாங்க மாட்டவன் தூக்கு போட்டு சாகுறான், இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவன் தற்கொலை பண்ணுறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையை தானே இந்த 15 வருடம் 20 வருட காலத்து ஆட்சி தமிழக மக்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ தமிழக மக்கள் இன்னைக்கு அருமையான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது எல்லாருமே தனித்திருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய முகத்தோடு வர்றாங்க. மக்களே, யார் உங்களுக்கு சேவை செய்வார்கள் என்று நம்பி வாக்களிங்க. அதாவது பணத்தால், பதவியால், அதிகாரத்தால், ஊடக பலத்தால், ஓகே, இது எதையுமே மக்கள் இன்னைக்கு பார்க்கல. மக்கள் தெளிவாக பார்க்குறாங்க, யாரு செய்யக்கூடிய நபர்கள் யார் என்று தெளிவாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவர்கள் முன்னால நாங்கள் நிறுத்துவது அப்துல் கலாமின் லட்சியத்தை, அவருடைய கனவை. இந்த கனவு ஒன்றுதான். தமிழகம் இன்னைக்கு சைனாவுக்கு போட்டி விடக்கூடிய வல்லமை பெற்ற நாடு தமிழகம் மட்டும்தான். நெல் விவசாயத்தில் சைனாவுக்கு 1 ஹெக்டர்ல 6.1 டன்னு. ஆனால் இந்தியாவுடைய டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ தெரியுமா? 1 ஹெக்டர்ல 3 டன் தான். ஆனால் தமிழகம் மட்டும்தான் 7 டன் 1 ஹெக்டர்ல உற்பத்தி பண்ண முடியும். 7 டன் உற்பத்தி பண்ணக்கூடிய வல்லமை பெற்ற தமிழ்நாட்டுக்கு ஒழுங்கா தண்ணி கொடுத்துருந்தா இன்னைக்கு அதிமுக ஆட்சி வரும் பொழுது ஒரு 2011 8.6 மில்லியன் டன் உற்பத்தி பண்ணது நடந்தது. 2016 10.4 மில்லியன் டன் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சரி 13.4 2016 13.4 மில்லியன் டன் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 10 மில்லியன் டன் தான் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அப்போ என்னாச்சு? விவசாயத்துறை கீழே போயிடுச்சு. அதே மாதிரி கரும்புத்துறையில் 475 லட்சம் டன் உற்பத்தி பண்ண இடத்துல 1000 லட்சம் டன் உற்பத்தி பண்ணணும்னு இலக்கு சொல்லியிருந்தாங்க 2016. இன்னைக்கு 285 லட்சம் டன் தான். அப்போ என்னாச்சு? 200 டன்னு கீழே போயிடுச்சு. அப்போ விவசாயத்துறையிலையும், தொழில்துறையிலையும், சேவைத்துறையிலையும் இன்னைக்கு பாதாளவாதத்துக்கு போயிடுச்சு. அப்போ இப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையை இன்னொரு 5 வருஷத்துக்கு அவங்க கையில் கொடுத்தா ஒரு முதலமைச்சர் வர முடியுமா? அதான் கேள்வி. இந்த ஆட்சி நிலையான ஆட்சியா இருக்குமா? அதான் கேள்வி. இனிமேல் வரக்கூடிய ஆட்சி மீண்டும் இது ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. இதை மாற்றி இந்த கன்ஃபியூஷன் தொடர்ந்துச்சு அப்படின்னா 2 வருஷத்துக்கு கூட வரக்கூடிய ஆட்சி தாங்காது. அப்போ திரும்பவும் எலெக்ஷன் வரப்போகுது. அப்படிப்பட்ட சூழல் இன்னைக்கு ஏற்படுது. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைச்சா அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சி உங்கள் முன்னால அப்துல் கலாமின் கனவையும் லட்சியத்தையும் உங்கள் முன்னால் கொண்டாந்து வைக்கிறோம். உங்களுக்கு பிடித்தால், நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும் என்று நான் இளைஞர்களையும், மாணவர்களையும், பெரியோர்களையும், பொதுமக்களையும், ஏன் அதிமுகவில் இருக்கக்கூடிய நியாய உணர்வோடு இருக்கக்கூடிய மக்களையும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க குழந்தைகளுக்கு ஒரு வேலை அப்படின்னா ஒரு லஞ்சம் கொடுக்காம வாங்கிருக்க முடியுமா? அதிமுக குடும்பத்தில் கேளுங்க பார்ப்போம். லஞ்சம் கொடுக்காம வாங்கிட முடியுமா? முடியாது. ஆனால் அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சி வந்தால் கட்சி பாராது, வேதம் பாராது, ஜாதி மதம் இருக்காது. ஏன்னா அப்துல் கலாமுக்கு அத்துணை மக்களுமே சமம். ஏன்னா 234 தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சமமாக நினைக்கிறது அப்துல் கலாம் கட்சி. ஏன்னா நாங்கள் ஜெயிச்ச கட்சிக்கு தான் நாங்கள் ஜெயிச்ச தொகுதியை தான் நாங்கள் பண்ணுவோம், ஜெயிக்காத தொகுதியை எதிர்கட்சி தொகுதியாக நாங்கள் பார்ப்போம்னு நினைக்க மாட்டோம். அப்படி தான் இந்த 20 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழக மக்கள் அத்தனை பேருமே ஒற்றுமையாக நாங்கள் பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழலை நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா, அப்துல் கலாமின் கனவை நனவாக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம். அது இந்த வருடமாக இருந்தாலும் சரி, இல்லை இன்னும் 2 வருஷம் கழிச்சு இருந்தாலும் சரி, இல்லை 5 வருஷம் கழிச்சு தான் கொடுக்குறோம். அதுவரை நாங்கள் பயிற்சி செய்துட்டு இருப்போம். எங்கள் முயற்சி தொடரும். கூட்டணி நாங்கள் காந்திய மக்கள் இயக்கத்தோட கூட்டணி சார், அவ்வளோதான். எங்களுக்கு இளைஞர்களோடும் மாற்றத்தை விரும்பும் மக்களோடும் கூட்டணி சார். பத்திரிகை நண்பர்கள் தான் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு மாபெரும் சப்போர்ட். நீங்க எல்லாம் தான் இப்போ உங்களுடைய கனவு, உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும், நம்ம குழந்தைகளுக்கு ஒரு கனவு இருக்கும். எல்லாம் இந்த கனவை நனவாக்குறதுக்கு தான் நம்ம நீங்க தான் நீங்களே போய் ஒரு இடத்துல சீட் வாங்க முடியுமா? உங்களுக்கு நீங்களே போய் வாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் உங்க சகோதரன் படிச்சா நீங்க வேலை வாங்கிட முடியுமா? இன்னைக்கு நீங்க எந்த எதுல வேணாலும் இருக்கு. அதுதான் வேட்பாளர்கள் படித்தவங்க மட்டும்தான் இல்லை எல்லாருமே தகுதி, கல்வி தரம் அதுக்கு கிடையாது. அனுபவம்
நேர்மையாக உழைப்போம், நேர்மையாக வெற்றி பெறுவோம் என்ற எண்ணம் கொண்ட யாராக இருந்தாலும் வேட்பாளர் ஆகலாம். ஆனால் 60% இளைஞர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், 40% மற்ற எக்ஸ்பீரியன்ஸு, ப்ரொஃபஷனல்ஸு, விவசாயி, பெண்களுக்கு, மற்ற பாலினத்தை சேர்ந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. வேட்பாளர் பட்டியல் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே 18, 19, 20 அந்த 24ஆம் தேதி நாமினேஷன் ஆரம்பிக்குதுல்ல, அதுக்குள்ளே வந்துடும். 24ஆம் தேதிக்குள்ளே 4ஆம் தேதி அது இந்த ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். ஏன்னா நாங்கள் எடுத்த உடனே நீங்கள் என்ன உடனே தொகுதி 230 தொகுதியும் போட்டின்னு போட்டுறீங்க. நான் சொல்கிறத புரிஞ்சிக்காமல் போட்டுறீங்க, அதான் தப்பாக இருக்குது. 100 அதாவது அவங்க நாங்கள் போட்டிடுறோம்னு வரிசையாக சொல்லிகிட்டே இருக்காங்க. இது நேற்று வரைக்கும் கவுண்ட் 100, நீ அடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. இது எந்த மாவட்டத்தில் அது இன்னும் தெரியல, எனக்கு மொத்த கவுண்ட் தான் சொன்னாங்க. அது போர்ட்டலில் போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எங்கள் இலக்கு வந்து 230, 250 நீங்கள் 234 நோக்கி பயணம் செய்கிறோம். 25 ப்ளஸ் ரெஸ்ட் வந்து நாங்கள் 25, 250 அது எத்தனை தொகுதி போட்டு அது இனிமே தான், அது எங்களுக்கு அந்த ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். ரொம்ப சந்தோஷம்.